ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரருடைய திருப்பாதங்களை வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைந்து தொட்டு வணங்கி எனது இன்றைய உரையை தொடங்க இருக்கிறேன். எனக்கு மாணிக்கம் ஐயா அவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது வள்ளல் பெருமானும் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளும் என்ற தலைப்பு. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு சரியான அவருடைய கட்டுரைகளோ அவருடைய பேச்சுக்களோ அல்லது அவரை பற்றிய செய்திகளோ அந்த காலத்தில் இருந்த பத்திரிகைகள், சொற்பொழிவுகள் அல்லது அவர் எழுதிய நூல்கள் என்றெல்லாம் எதுவுமே இல்லாதிருக்கின்ற ஒரு ஞானி. ஆனால் இவர் ஒரு பரிபூரண ஞானி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இவருக்கும் வள்ளலாருக்கும் தொடர்பு சிதம்பரத்தில் ஏற்படுது. முதல்ல கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 20ஆம் நூற்றாண்டில் தான் அவர் ஒரு வள்ளலாருடைய சமகாலத்தவர். 1823 வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டார்னா இவர் 1831 பிறந்தவர் சுந்தர சுவாமிகள். இது திருநெல்வேலி பக்கத்தில் சேரன்மாதேவி போகிற வழியில் கங்கை கொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கைலாசநாதர் கோயில்னு ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். அந்த ஊரில் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் பிறக்கிறார் 1831. இந்த ஆண்டு கணக்குகள் கூட சில இடத்துல உறுதிப்படுத்தப்படாததாக தான் இருக்குது. இங்கே நிறைய ஞானிகளுடைய வரலாற்றெல்லாம் நம்ம சரியாக அதை தொகுத்து வைக்கலன்ற ஒரு குறைபாடு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த குறைபாடு நம்ம கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அந்த ஆய்வு பண்ணாக்கா நமக்கு கிடைக்குது. இங்கே 200 ஆண்டுகளில் வள்ளல் பெருமானாருடைய வரலாற்று குறிப்புகளே நம்மக்கிட்ட தெளிவாக இல்லை. அதே மாதிரி தான் இவருக்கும். இவர் சைவத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அவர் திருநெல்வேலி கங்கை கொண்டான்ற ஊரில் தான் பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்தவர் ஒரு அண்ணன். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே, இவர் 2வது குழந்தை. இவருக்கு வயசு 1.5 வயசு இருக்கும் பொழுது அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தாய் மாமன் தான் வெங்கட சுப்பையர்னு ஒருத்தர். இவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவர் தான் இந்த குழந்தைய வளர்க்குறார். அவர் பக்கத்தில் எங்கே இருக்கிறாருன்னா, நம்ம இந்த பத்தமட பாயின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அது திருநெல்வேலி பக்கத்தில் பத்தமடைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பாய்க்கு ரொம்ப பேர் போன ஊர். அந்த ஊரில் இருக்கிறவர் தான் வெங்கட சுப்பையர். அவர் தன்னுடைய சகோதரி மகன் 2 பேரையும் கூப்பிட்டுன்னு போய் அவர் வளர்க்குறார். அவர் வளர்க்குற சமயத்தில் என்னென்னா, இவருக்கு சைவம், சிவபெருமான் இதை பற்றி அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிறார். இவங்களுடைய அண்ணனை பற்றியெல்லாம் ஒரு பெரிய குறிப்பு, இவரை பற்றியே சரியாக குறிப்புகளை இல்லாததுனால அவங்க அண்ணனை பற்றியும் சரியாக குறிப்புகள் இல்லை. அப்போ இவரை சைவத்தில், அதுவும் சைவத்தில் எப்படின்னா, இந்த சடங்குகள், சம்பிரதாயம், கோயிலில் எப்படி வழிபடுறது, ஆகம முறைகள், இதுலேயே தான் அவரை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும்போது இவர் சைவத்தில் இந்த கோயிலில் வழிபடுறது, சிவனை வழிபடுறதுல ரொம்ப தெளிவாக எல்லோருக்கும் அதை குறிப்பாக சொல்கிறார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் குறிப்பாக சொல்கிறார். கங்கை கொண்டானில் பிறக்கிறாரு திருநெல்வேலியில். கோடகநல்லூர் சுந்தர சுவாமின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இது எப்படின்னா, பின்னாடி அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது கோடகநல்லூர்ன்ற ஊரும். அங்கே கோயிலெலாம் இருக்குது. நிறைய கோயிலுக்கு இவர் வளர வளர நிறைய கோயிலுக்கு
கும்பாபிஷேகம் பண்ணுறார். அவருடைய வாழ்நாளில் ஒரு 22 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார். முதல் கோயில் எதுன்னா புதுக்கோட்டையில் அரிமளம் அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான் முதல் கும்பாபிஷேகம் பண்ணுறார். அந்த ஊரில் முதல் கும்பாபிஷேகம் பண்ண கோயிலில் தான் பின்னால் அவர் சித்தி பெற்றார். அவங்க சொல்கிறாங்க சித்தி பெற்றார், முக்தி பெற்றார் அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க முக்தி பெற்றார்னு. அதெல்லாம் எப்படின்னா 150 ஆண்டுகள் கழித்து பின்னால் வந்தவர்கள் எழுதி வச்சது. இப்போவும் வந்து குரு பூஜையெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த அரிமளம்ன்ற ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவரை பற்றி முதல்ல புத்தகம் வந்தது 1947. 1947 கே சுப்பையர் சுப்பிரமணிய சர்மா அப்படின்றவர் தான் இவருடைய புத்தகத்தை முதல்ல எழுதுகிறார். 1940. இவர் 1831 பிறந்ததா ஒரு குறிப்பு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து தான் அவருடைய முதல் நூல் அது வந்து ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் திவ்ய சரித்திரம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதில் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் யாத்திரைகள் போனது, காசிக்கு போனது, அந்த ஊர் போனது, நிறைய ஊர்களுக்கு இந்த கோயில்களுக்கு போனதை பற்றி நிறையா எழுதியிருக்கிறாங்க. காசிக்கு போனதை பற்றி எழுதுகிறாங்க, காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்ததை பற்றி எழுதுகிறாங்க. இன்னும் கேட்டால் சிதம்பரம் வந்ததை பற்றியே நிறைய குறிப்புகள் இல்லை. அவங்க எழுதின புத்தகத்தில் சிதம்பரம் வந்ததா குறிப்புகள் இல்லை. அது எழுதுறதுல உள்ள குறைபாடாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நிறைய சைவத்தில் இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி எப்படி நம்ம வடலூருக்கு சன்மார்க்கிகள்லாம் இருக்கிறோன்னா நம்ம வடலூரில் போய் ஒரு 5 சென்ட் இடமாவது வாங்கிக்கணும், இல்லை ஒரு 3 சென்ட் இடமாவது வாங்கிக்கணும், அங்கே ஒரு வீட்டை கட்டிக்கணும், நம்ம அங்கேயே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி அந்த காலத்தில் சைவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிதம்பரத்தில் வந்து தங்கிடணுன்ற எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். வள்ளல் பெருமானாருக்கே அந்த எண்ணம் இருந்தது. சிதம்பரத்தில் தான் அவர் தங்கணுன்றது தான் வள்ளல் பெருமானாருடைய எண்ணமே, அவருடைய உள்ள கிடக்கையே அதுதான். ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் போய் இருக்கலாமே ஒழிய நீண்ட நாளைக்கு இந்த ஊரில் இருக்க முடியாதுன்ற ஒரு சலிப்பு வள்ளலாருக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் சைவத்திலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த சலிப்பு ஏற்படாது, அங்கேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இவர் அங்கே வந்திருக்கிறார். அங்கெல்லாம் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதில்ல, நிறைய சத்திரங்கள் இருக்குது. நீங்கள் வடக்கு மாட வீதியில் சத்திரம், தெற்கு மாட வீதியில் சத்திரம், கிழக்கு மாட வீதியில் சத்திரம், மேற்கு மாட வீதியில் சத்திரம், இது மாதிரி சத்திரத்தில் அவங்க தங்கிக்குவாங்க. அப்போ அங்கே இருந்துக்குன்னு உபன்யாசம் பண்ணிக்கின்னு இருப்பாங்க. கோயிலுக்குள்ளே பண்ணுவாங்க, இல்லை அந்த சத்திரத்திலேயே பண்ணிப்பாங்க. அது மாதிரி தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளும் சிதம்பரத்துக்கு வந்து தங்கணுன்ற ஆசையில் அவர் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய மடங்களோட தொடர்பு வச்சிருக்கிறாரு. திருவாவடுதுறை மடத்தோட தொடர்பு வச்சிருக்கிறாரு. திருவாவடுதுறை மடத்தோட தொடர்பு வச்சதோடு இல்லாமல் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரோட தொடர்பு வச்சிருந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரோட ரொம்ப தொடர்பு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சைவ சித்தாந்தத்தை எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு அச்சில் ஏத்தன புத்தகமாக எழுதுனது யாருன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் தான். ஆறுமுக நாவலர் தான் அந்த புத்தகமே எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்னன்னா ஆறுமுக நாவலர் சைவத்தில் ரொம்ப புலமை மிக்கவர். சைவத்தில் அவர் தான் அத்தாரிட்டி. சைவத்தில் ஏதாவது சந்தேகம்னா எல்லா மடாதிபதிகளும் இவர்கிட்ட தான் கேட்பாங்க, ஆறுமுக நாவலர்கிட்ட தான் கேட்பாங்க. அப்படி ஒரு புலமை, உண்மையிலே புலமை தான், அதில் வந்து நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது, ரொம்ப புலமை. அந்த மாதிரி அவர் எழுதி கொடுத்து அந்த புத்தகத்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கிறத தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் வேறு யாரும் திருஞான சம்பந்தர் எழுதுனதையோ அல்லது திருமூலர் எழுதுனதையோ இல்லை வேறு யாராவது எழுதுனதையோ
எடுத்து வச்சுக்கின்னு அவர் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, பிரசங்கம் பண்ணுறதில்ல. மக்கள்கிட்ட சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லணுன்னா திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட அந்த புத்தகம் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலருடைய முன்முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட புத்தகம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் நெல்லை மாவட்டத்திலேயே நிறைய கோயிலுக்கு போகிறார். நீங்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. வைணவ திருப்பதிகளும் அங்கே இருக்குது, நவ திருப்பதி. பஞ்சபூத ஸ்தலங்கள்னு நம்ம இன்றைக்கெல்லாம் பூமிக்கு நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலை சொல்லுவோம், ஆகாயத்திற்கு சிதம்பரம் கோயிலை சொல்கிற மாதிரி, காற்றுக்கு நம்ம ஆந்திராவில் இருக்கிற கோயிலை காளகஸ்தியை சொல்கிற மாதிரி, இந்த பஞ்சபூதத்துக்கும் திருநெல்வேலியிலேயே கோயில் இருக்குது, 5 கோயில் இருக்குது. அவங்க என்னன்னா அது அந்தந்த ஏரியாவில், இப்போ நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது, நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா அங்கே ஒரு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா மக்களை ஒரே இடத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள்னு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்தந்த பகுதியிலேயே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு. அப்படி திருநெல்வேலியில் நிறைய கோயில்கள், அந்த கோயிலெலாம் இவர் நிறைய கோயிலை பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஊர்லேயும் இவருடைய சொற்பொழிவு நடக்கும். இதில் திருநெல்வேலியிலேயே சங்கர மடம் ஒன்று இருக்குது. நம்ம எப்படி சங்கராச்சாரியார் மடம் அங்கங்கே இருக்கோ அதில் திருநெல்வேலியில் இருக்குது. கோடகநல்லூர்லேயும் சங்கர மடம் இருக்குது. திருநெல்வேலியில் டவுனில் இருக்கிற மடத்தில் ரொம்ப நாள் இருந்து அவர் பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கிக்கினே இருக்கிறார். அதுக்கப்புறம் இவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்காமல் போயிடுது. நம்ம ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் போயிடலாம், இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எப்படி வள்ளலாருக்கு சென்னை கூட இது ரொம்ப சலிப்பு உண்டாயிடுது, நம்ம வேறு இடத்துக்கு போயிடலான்னு எப்படி வள்ளலார் நமக்கு வடலூருக்கு கருங்குழிக்கு போயிட்டு வடலூர் அந்த மேட்டுக்குப்பம் பகுதிக்கெல்லாம் போகிறாரோ, அதே மாதிரி இவர் திருநெல்வேலியிலேருந்து கோடகநல்லூரில் இருக்கிற சங்கர மடத்தில் இந்த பிரச்சாரம் தான் பண்ணின்னு இருக்கிறார். ஆனால் அவருடைய எழுதுனதாவோ அவருடைய எழுத்து மூலமான எந்த பதிவுகளோ பாடலோ சொற்பொழிவோ எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதை யாரும் அதை எடுத்து வைக்கல. பின்னால் வந்த அவருடைய சீடர்களால் உருவாக்கப்பட்டது தான் அவருடைய வரலாறு. ஒரு 100 ஆண்டு கழித்து அந்த வரலாறு வருது. அவர் வடமொழியிலையும் நல்ல புலமை பெற்றவர், தமிழ்லையும் தென்மொழியான தமிழ்லையும் நல்ல புலமை பெற்றவர். இவர் ரொம்ப வருஷம் கோடகநல்லூர்லேயே இருந்ததுனால அவருக்கு கங்கை கொண்டானில் பிறந்தாலும் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்ன்ற பெயரே அவருக்கு அமைஞ்சிருச்சு. வள்ளலார் மருதூரில் பிறந்தாலும் இவர் சிதம்பரம் ராமலிங்கம்னு எப்படி பெயர் வந்துருச்சோ, இது சிதம்பரத்தில் இருந்ததுனால பெயர் வரல வள்ளலாருக்கு. ஆனால் அவர் கோடகநல்லூரில் இருந்ததுனால அவருக்கு பெயர் வந்துச்சு. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் ராமலிங்கம்னு இவரே பெயரை பதித்து வைத்திருக்கிறார். சிதம்பரம் என்பது இறைவனை குறிக்கும், சிற்றம்பலத்தை குறிக்கும், அண்டத்தில் இருக்கிற இறை அந்த சுகவெளியை பெருவெளியை குறிக்கும். அப்போ இறைவன் தான் எனக்கு தகப்பன் என்ற முறையில் தான் சிதம்பரம் ராமலிங்கம்னு வள்ளல் பெருமான் பேர் வச்சுக்குவார். ஆனால் அவர் இருந்த இடத்த வச்சுக்கின்னு அவருடைய பெயர் அமைஞ்சிருக்கும். ஆனால் அவர் பிராமண வகுப்பாக இருந்தாலும் கூட அவர் முதல்ல குடுமியெல்லாம் வச்சுருந்தார், பூநூல் போட்டிருந்தார், சொற்பொழிவெல்லாம் நடத்திக்கின்னு இருக்கிறாரு. ஒரு நாள் சொற்பொழிவு நடத்திக்கினே இருக்கிறாரு. நடத்திக்கினே இருந்து இடைவேளையில் உள்ளே போயிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே அவருடைய குடுமியை எல்லாம் அகற்றிட்டு பூநூலையும் அகற்றிட்டு ஒரு ஆடையோடு அவர் வருவார். அந்த பூநூலையும் குடுமியையும் அகற்றிடுவார். அது ஏன்னா அந்த துறவரத்தினுடைய உச்சம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை சொல்கிறார். துறவரம்னாக்கா எப்படி திருவள்ளுவர் நீட்டலும் அழித்தலும் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி அவர் இந்த பூநூல் அடையாளம் நமக்கு தேவையில்லை, இந்த குடுமி அடையாளம் தேவையில்லை, ஒரு பிராமணர் அடையாளம் கூட நமக்கு தேவையில்லை, நம்ம இறை அடியாராக இருக்கணுன்ற அந்த உணர்வோடு அவர் அங்கேயே
திருநெல்வேலியில் காசிக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே, கோடகநல்லூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திப்பார். அதுதான் துறவரத்தினுடைய முதிர்ந்த நிலைன்னு அவர் பார்க்குறாரு. இன்னொன்று அவர்கிட்ட ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுவார். தூல பஞ்சாட்சரம்னு இருக்குது, சூட்சும பஞ்சாட்சரம்னு இருக்குது. நமசிவாய அப்படின்னு சொன்னால் அது தூல பஞ்சாட்சரம், சிவாய நம அப்படின்னு சொன்னால் அது சூட்சும பஞ்சாட்சரம். இந்த சூட்சும பஞ்சாட்சரத்தை ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை அவர் போட்டிருக்கிறார். அப்போ இந்த 1,00,000 தடவை இந்த பஞ்சாட்சரத்தை ஓதனாவே அவர்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்குன்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இவர் நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் சாதி சமயத்தோட இருந்தாருன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. மதத்தை அவர் எங்கே அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்ற அடையாளத்தை ஆனால் அவர் விடவே இல்லை. அடையாளத்தை விடலைன்னா அவருடைய புறத்தில் இல்லை, அகத்திலேயே விடலை. சைவ சமயத்தினுடைய அந்த ஈர்ப்பு ஏன்னா அது எங்கே வந்துச்சுன்னா ஆறுமுக நாவலரோட தொடர்பு வந்ததுனால அந்த குற்றம் அவருக்கு வந்துருச்சு. இல்லைன்னா அது கூட அவருக்கு வந்திருக்காது. அவர் ஆனால் ஆரம்பத்தில் அவர் தெளிவாக இந்த குடுமியை எடுத்துட்டு பூநூலையெல்லாம் எடுத்தவருக்கு இதையெல்லாம் அகற்றுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனால் இவர் அதை விடலை. அகத்தில் இந்த சைவத்தை ரொம்ப போற்றி, இந்த சைவத்தை போற்றுனா கூட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற விஷயத்தில் தான் அவர் அதிகமாக இருந்திருக்கிறாரு அப்படின்ற இருக்கு. அப்போ அவருடைய மாமனார் தான் இவருக்கு 16 வயசில் இருக்கும் பொழுதே இவர் நல்ல சிவபக்தராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகளையே, தாய் மாமனே மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அம்மாவையும் அவங்களுக்கு நிறைய உபதேசம்லாம் செய்து அவருடைய மனைவியையே முதல் சீடராக அவர் ஏற்றுக்கிறார். முதல் சீடராக இருந்து அப்போ இந்த சீடர் குரு சீடர் பரம்பரையில் இருக்கிறது தான் இல்லறம் என்பதை அவர் நிலைநாட்டுறார். குரு மனைவியை ஏதோ இது சிற்றின்பத்துக்கான திருமணம் அப்படிலாம் இல்லாமல் குரு சீடர் என்ற அடிப்படையில் அவர் அந்த குடும்பத்தை நடத்துகிறாரு. அந்த அம்மாவும் மனமும் இந்த விஷயத்தை ஏற்றுக்குன்னு செயல்படுறாங்க. இப்போ இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவருக்கு நடராஜர் சிலையையும் சிவகாமி அம்மாளுடைய சிலையையும் அவங்க மாமனார் மருமகனுக்கு பரிசா கொடுக்கிறார். இதில் இன்னொன்று, இவருடைய பிறக்கும் போதே இவருக்கும் சிதம்பரத்துக்குமான ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, அப்பைய தீட்சிதருடைய பரம்பரையில் தான் இவரே பிறக்கிறார். அப்போ சிதம்பரத்துக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்துடுது. கல்யாணத்துக்கு அப்போவும் நடராஜர் சிலையும் சிவகாமி அம்மையாருடைய சிலையும் தான் அவர் கொடுக்குறார், விக்கிரகத்தை கொடுக்குறார். அதை தான் அவர் பூஜை பண்ணுறார். அப்போ இவருடைய வரலாறு என்பது தெரிந்தோ தெரியாமலேயோ சிதம்பரத்தோடு தொடர்புடைய வரலாறாக அமைஞ்சிருக்கு அவருடைய பிறப்பிலேயே. அப்புறம்தான் அவர் இதுக்கெல்லாம் போகிறார், காசிக்கெல்லாம் போகிறார். காசியில் போயிட்டு அங்கே நிறைய கோயில் தரிசனம் இதெல்லாம் பார்க்குறார். அங்கே கணபதி சுவாமிகள்னு ஒருத்தர் அங்கே இருந்திருக்கிறார். கணபதி சுவாமிகள்னா பல ஆண்டுகளாக நீருக்குள்ளேயே தவம் செய்து கொண்டிருப்பதாக இந்த வரலாற்றில் ஒரு பதிவு சொல்கிறாங்க. நீருக்குள்ளேயே தவம் செய்துன்னு இருக்கிறார் பல ஆண்டுகளாக. இதை கேள்விப்பட்ட உடனே இவர் அந்த ஊருக்கு போய் இவரையும் நீருக்குள்ளேயே இவரும் போய் அவரோடு உரையாடியதாக ஒரு வரலாற்று குறிப்பு அந்த நூலில் இருக்குது. அதில் அவர்கிட்ட உரையாடிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் ஒரு இடத்துல கணபதி மணிகர்ணிகா கட்டான்னு ஒரு பகுதி இருக்குது அந்த காசியில். அதில் 2 பேர் சிலை இருக்கும். ஒருத்தர் சிலை கணபதி சுவாமிகள் சிலை, இன்னொருத்தர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமி சிலை. இதுதான் அந்த இடத்துல தான் தண்ணீரில் அவர் தவம் பண்ணியிருந்தார்னு அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எல்லாமே இந்த விஷயம். இதுக்கப்புறம் தான் நிறைய நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சைவத்துக்கு கொண்டு வந்தது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தான் சொல்லுவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு. ஊர் சொன்ன பாருங்க, அரிமளம், புதுக்கோட்டை மாவட்டத்தில். இந்த அரிமளத்தில் இவருடைய அதிஷ்டானத்தை அமைச்சதே நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய பரம்பரையில் வந்தவங்க தான் அவருடைய அதிஷ்டானத்தை அங்கே அமைச்சு இன்றைக்கும் குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்க தான் பண்ணாங்க. அதே மாதிரி ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு ஒரு முகம் ருத்ராட்சத்தை அணியாத நாட்டுக்கோட்டை செட்டியார்களே இருக்க மாட்டாங்க. அதை அறிமுகப்படுத்துறது அவங்களுக்கு இவர் தான். அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது நாட்டுக்கோட்டை செட்டியார் பண்ணுவாங்க. அதை இவர் தான் பண்ணி வைக்கிறார். அப்போ நிறைய இந்த திருநீரும் ருத்ராட்சம், ஏகமுக ருத்ராட்சம் இது இல்லாத நாட்டுக்கோட்டை செட்டியார்களை நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து முதல்ல பண்ண கும்பாபிஷேகம்ன்ற கோயில் வந்து அரிமளம் புதுக்கோட்டையில். அந்த இடத்துல தான் பின்னாடி அவருடைய சமாதி நிலை அங்கே தான் ஏற்படுது. அது சமாதி நிலைன்னு அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. சமாதி நிலை அங்கே ஏற்படுது. இறுதியாக கும்பாபிஷேகம் 22வது கோயில் எதுன்னா அவர் பிறந்த கங்கை கொண்டானில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலில் தான் 22வது கோயிலில் பண்ணுறார். இது இவருடைய வரலாறை பற்றிய ஒரு சுருக்கம். இப்போ நம்ம வள்ளலாரோடு எப்போ தொடர்பு வந்தது அப்படின்ற விஷயம் நம்ம வருவோம். வள்ளலாருக்கு சிதம்பரத்தில் எப்போ போனாலும் இவர் வந்து பின்னாடி சிதம்பரத்திலேயே தங்கியிருக்கிறார். கோடகநல்லூர் சிதம்பர சுவாமிகள் தெற்கு மாட வீதியில் தங்கியிருக்கிறார். வள்ளல் பெருமான் எப்போ போனாலும் வடக்கு மாட வீதியில் ஒரு சத்திரத்தில் இருப்பார். அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவர் வந்து உபன்யாசம் பண்ணுவார். யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம இப்போ சொல்கிறோமே சத்விசாரம், தொடர்ந்து வள்ளல் பெருமான் சத்விசாரம் பண்ணியிருக்கிறார். அது சிதம்பரத்தில் பண்ணியிருப்பார். இது எல்லாம் எப்போன்னா 1865க்கு முன்னாடி. 65 வந்து சன்மார்க்க சங்கத்தை கருங்குழியில் துவக்கிடுவார். கருங்குழியில் சன்மார்க்க சங்கம் துவக்கின பிறகு அவருக்கு அடிக்கடி சிதம்பரம் போகிறதுக்கான வாய்ப்பு இவரே ஏற்படுத்திக்கல. 64க்கு முன்னாடியே ஆறுமுக நாவலருக்கும் வள்ளலாருக்கும் கருத்து வேறுபாடு. 2 பேரும் சந்திச்சுக்கிறது இல்லை, பேசுனது இல்லை, அவங்க விவாதிச்சுக்கிறது கிடையாது. ஆனால் கருத்து வேறுபாடு வந்துடுது. 2 பேருக்கும் வரல, ஆறுமுக நாவலருக்கு மட்டும் வந்துடுது. அதுக்கு காரணமாக அமைஞ்சது எதுன்னா, நல்ல நண்பர் நம்முடைய வள்ளல் பெருமானாருக்கு கோடகநல்லூர் சுந்தர சுவாமி மேலே ரொம்ப மரியாதை. இதில் நிறைய குறிப்புகளில் நமக்கு தெரியுது. வள்ளல் பெருமான் அங்கே சிதம்பரம் போனார்னா அவங்க கூட இருக்கிறவங்களில் ஒருத்தரை அனுப்பி நீங்கள் அங்கே போயிட்டு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இருக்கிறாரா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். பார்த்துட்டு வந்து இருக்கிறாருன்னு சொன்னோடனே வள்ளல் பெருமானாரே அவரை தேடி போயிடுவார். இது வந்து அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு வந்து வள்ளலார்கிட்ட சொல்லிட்டா இவரே போயிடுவார். அவர்கிட்ட ஐயா வந்து பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு இவர் வந்து கொஞ்சம் போனவங்க கொஞ்சம் அதீத அக்கறையில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அவர் புறப்பட்டு வள்ளல் பெருமானாரை பார்க்கறதுக்கு வந்துடுவார். ஐயாவே கேட்டிருக்கிறாரு, அவர் ஏன் வரணும், நான் வந்துடுறேன்னு வந்துடுவார். ரொம்ப மரியாதைக்கு உரியவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அதே மாதிரி மரியாதை கொடுத்தது வள்ளல் பெருமானாரும் அவர் மேலே ரொம்ப மரியாதை கொடுத்துருக்கிறார். ஆனால் யார் மேலே எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சொற்பொழிவுலையோ அல்லது பேசும் பொழுதோ குறையோட இந்த சன்மார்க்க கருத்துக்களையோ இல்லை சைவ சித்தாந்த கருத்துக்களையோ சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் அதை மனம் நோகாத முறையில் அவங்களுக்கு அதை திருத்திடுவார். அது வள்ளல் பெருமானாருக்கு இயல்பாக இருக்கிறது. இது வந்து அவங்கள அவமானப்படுத்துறதோ அல்லது அவங்கள குறை சொல்கிறதோ அவருடைய நோக்கமாக இருக்காது. அது ஏன்னா நிறைவான கருத்து, சரியான கருத்து மக்களுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற அக்கறை வந்து
வள்ளல் பெருமானாருக்கு ரொம்ப மிகுதியாக இருக்கும். அப்படித்தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கூட இவர் நிறைய சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் நிறைய சொற்பொழிவு வள்ளல் பெருமான் போய் கலந்து கேட்டுட்டு வந்திருக்கிறார். வள்ளல் பெருமான் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இருந்து கேட்டுட்டு போவார். இந்த பண்பாட்டு அடிப்படையில் தான் இவங்களுடைய உறவே நீடிச்சுக்கின்னு இருக்கு. ஆனால் 1864 ஒரு தடவை ஒரு சொற்பொழிவு நடக்குது. அந்த சொற்பொழிவுக்கு வள்ளல் பெருமானாரும் போறார். அந்த சொற்பொழிவில் கோடகநல்லூர் சுவாமிகள் இது சிதம்பரம் கோயில்லையே பதி பசு பாசத்தை பற்றி தலைப்பு. இந்த பதி பசு பாசத்தை பற்றி வள்ளல் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் மக்களுக்கு அதை சொல்லிக்கின்னு இருக்கிறார் இந்த சொற்பொழிவில். நம்ம இப்போ எல்லாரும் சொல்கிறதா, ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு, அதை நம்ம படிக்கிறோம். அதை நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா இந்த உயிர்களை கட்டும் தலை, இந்த பாசம்னா ஆணவம், கண்மம், மாயை, மகாமாயை, திரோதையை இப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறத எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அப்போ அவர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த பதி என்பதும் பாசம் என்பதும் அனாதியானது. இதற்கு ஆரம்பம் முடிவு என்று எதுவும் கிடையாது. கடவுளுக்கும் ஆதி அந்தம் கிடையாது. இந்த பாசத்துக்கும் மலத்திற்கும் ஆதி அந்தம் கிடையாது அப்படின்னு அவர் பேசுவார். இன்னொன்று சொல்லுவார், பதி இறைவன் இந்த உயிர்களை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். இது இன்னைய வரைக்கும் திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் இன்னைய வரைக்கும் அது நீக்கலை. இன்னைய வரைக்கும் அது இருந்து இந்த உயிர்னா ஆன்மா. இப்போ இது எல்லாமே அனாதியானது, கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல அப்படின்றதான் அந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கமா, அதனுடைய மைய கருத்தா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சொல்லுவார். அப்போ அவர் சொன்ன உடனே திருவாவடுதுறை ஆதீனம் வெளியீடு சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் அப்படின்றதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டிருக்கு. அதில் இறைவன் உயிர்களை உண்டாக்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னொன்று, உயிர்களும் கடவுளும் அனாதி, அவனுக்கு கால வரையறையெல்லாம் கிடையாது. அவன் எப்பொழுது எப்பொழுது அவன் உருவானான் என்ற தெரியாது. அதே மாதிரி ஆணவம் மலம், இந்த ஆணவ மலம் கண்மம் மாயையும் எப்பொழுது உருவானது என்று தெரியாது என்று இதை இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ கடவுளையும் இந்த மலம் என்பது, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்பது மலம் என்று சொல்வார்கள். இந்த கடவுளையும் மலத்தையும் நீ ஒன்று போல் பார்ப்பது என்பது தவறு என்பது வள்ளல் பெருமானாருடைய கருத்து. இது கடவுளுக்கும் மலத்திற்கும் நீங்கள் ஒப்புமைப்படுத்துவதே தவறு அப்படின்றது தப்பு அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அதே மாதிரி உயிர்களை கடவுள் படைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவது சைவ சித்தாந்தத்தையே மறுப்பதாக உள்ளது அப்படின்னு வள்ளல் பெருமான் அந்த கூட்டத்திலே சொல்றார். அவர்கிட்ட நட்பு முறையில் தான் இந்த முரண் பகை முரண் என்று ஒன்று இருக்கு, நட்பு முரண் ஒன்று இருக்கு. இது எல்லாம் நட்பு முரண். முரண்பாடான கருத்து யார்கிட்ட இருந்து சொன்னாலும் இதை தவறுன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக அவர் நமக்கு வேண்டியவர், எந்த தப்பு வேணாலும். இது அடிப்படையான கோட்பாட்டிலேயே குறைபாடு விடுன்றதுனால்தான் இந்த நட்பு முறையில் வள்ளல் பெருமான் சொல்றார். அவர் 3 கேள்விகளை அங்கே சொல்றார் ஆதாரபூர்வமாக. நீங்கள் கடவுள் உயிர்களை படைக்கவில்லை என்றால் நீங்கள் 4 நாம் மதிக்கிறோம் சைவ சித்தாந்தத்தில். திருஞான சம்பந்தரை நீங்கள் மறுப்பதாக இருந்தால்
இந்த கருத்து சரி, ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் திருஞான சம்பந்தரை மறுக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொன்று, காரைக்கால் அம்மையாரை மறுக்கிறீர்களா என்று ஒரு கருத்து. இன்னொன்று, 10ஆம் திருமுறையாக சைவ சித்தாந்தத்தில் 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையாக வைத்திருக்கிற திருமந்திரத்தை மறுக்கிறீர்களா என்று ஒரு கருத்தை வள்ளல் பெருமான் வைப்பார். ஞான சம்பந்தர் என்ன சொல்வார் அந்த பாடல்ல, உரை சேர் 84 100 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான் என்பது சம்பந்தர் தேவாரம். அப்ப இந்த தேவாரத்தில் 84 லட்சம் யோனி பேதத்திலும் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான். அந்த 84 லட்சம் யோனி பேதத்திலையும் உயிர்களை படைத்தது இறைவன் என்பது திருஞான சம்பந்தர் சொல்றது. இதை நீங்கள் மறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார் வள்ளல் பெருமான் கேட்கிறார். இது சம்பந்தர் தேவாரத்தில் திருவிழிமிழலை பதிகத்தில் வரும் இந்த பாடல். அப்போ இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உயிரையே படைக்கலன்னு சொல்லிட்ட பிறகு அது என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொன்று, காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரும் இந்த 12 திருமுறைகளில் அவங்களுடைய பாடலும் இருக்கு. காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி என்ற பாடல்ல இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் என்று இருக்கு. அப்போ நீங்கள் சைவம் போற்றக்கூடிய பெரியவர்கள் சொல்றதெல்லாம் மறுத்துட்டு, திருஞான சம்பந்தரையே மறுத்துட்டு, பார்வதியினுடைய பாலை குடித்து விட்டு இவர் எழுதிய பாடலையே மறுத்துவிட்டு நீங்கள் உயிரை கடவுள் படைக்கவில்லைன்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கும், தன்னை அறிந்து அப்படின்னு வரும் அந்த பாடல். அந்த முழுசா அந்த பாடல் தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மலம் குணம் மாலும் பிறப்பரும் என்பதுதான் திருமந்திரம். இதில் முதல் 2 வரி இது. தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மலம் குணம் ஆளும் பிறப்பு அரும் என்பதுதான். அப்போ இந்த மலம் குணம் ஆளும், மலமே மாண்டு போயிடும். தன்னை அறிந்து சிவனுடன் நாமும் சிவனும், நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்ற கருத்து தான் இது. கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல். இப்ப சிவனுடன் தானாக இருக்கின்ற மலம், அதனுடைய குணம் மாளும். இந்த மனம் அந்த குணத்தோட எல்லாமே மாண்டு போயிடும். அதற்கப்புறம் பிறப்பு அரும். நம்ம வள்ளல் பெருமான் கடவுள் நிலையறிந்தும் அம்மயம் ஆதல்னு சொல்லுவாரு. திருமந்திரத்தில் திருமூலர் அடுத்த பிறவி இல்லைன்னு பிறப்பு அரும் அப்படின்ற, இதுதான் அதில் வித்தியாசம். ஆனால் தன்னை அறிந்து சிவனுடன் தானாக என்ற வார்த்தை வரைக்கும் இதில் வரும். இதில் நான் பின்னாடி அந்த முழு பாடலை சொல்கிறேன். அப்போது இந்த மலம் மாலும், அந்த குணம் மாலும்னா இந்த மலத்தை அழியக்கூடியது அப்படின்றத 10ஆம் திருமுறையில் சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் அழியாத சிவத்தோட அழிகின்ற மலத்தை ஒப்பிடுவது தவறு என்பதுதான் இந்த நட்பு முரண்ல வள்ளல் பெருமான் சொல்வார். அப்போ இது ஆணவம் கண்மம் மாயை மகாமாயை திரோதையை அனைத்தும் அழியக்கூடியது, அழிய வைக்க வேண்டியது. நீங்க இதை அழித்தால்தான் சிவனாகவே நாம் மாறலாம் அப்படின்றதான் திருமந்திரமும் சொல்லுது, வள்ளல் பெருமானாரும் சொல்றார். இது அழியாமல், இது அழிக்கவே முடியாது, ஆதி அந்தம் இல்லைன்னா அழிக்கவே முடியாதுன்னு ஆயிடும். அழிக்கவே முடியாதுன்னா சிவமாவது எங்க, திருவடியில எங்க போய் சேர்றது? திருவடியை சேருவது கூட முடியாத காரியம். பிறப்பு இல்லா நிலையை அடைவதற்கு கூட இந்த ஆணவம் கண்மம் மாயை நாம் அறுத்து கொள்ள வேண்டும். இதை அறுத்து கொள்ளாமல் பிறப்பை அறுத்து கொள்ள முடியாது. அப்படி பிறப்பை அறுத்து கொள்வதற்கே இதை அழித்து கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆனா அதனால தான் இது அழிய முடியாது, இதை அழிக்க முடியாது என்ற சிந்தனையை நாம் மடாதிபதிகள் எல்லாம்
பெற்றுக்கொண்ட காரணத்தினாலும் இன்றைக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் மரணமிலா பெருவாழ்விற்கு அவங்க வர்றதில்லை. மலத்தை அறுக்கிறதுக்கு சரியா வழி சொல்றதில்லை. நீங்க மரத்தை அறுக்கிறதுக்கு பெரிய வழி சொல்லியிருக்கிறாங்க, 4 பெருமக்களே சொல்லியிருக்கிறாங்க. கைவினை ஆற்றுதல் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. கைவினை அப்படின்வாங்க. இந்த கைவினைக்கு அர்த்தம் சொன்ன மடாதிபதிகளோ இதற்கு முந்தைய ஞானிகளோ என்ன சொன்னாங்கன்னா, புறத்துல கோயில அழகிடுதல், மெழுகிடுதல், கோயிலுக்கு இந்த தூசியெல்லாம் துடைப்போமே, அது என்ன பேர், உழவாரப்பணி செய்தல், நீங்க கோயில்ல தண்ணி போட்டு அதை சுத்தமாக்குதல், இப்படி கோயில் அந்த கோயிலுக்கு பூ எடுத்து தர்றது, இந்த கோயிலுக்கு கொடுப்பது, இந்த கோயிலை சுற்றியே அவங்களுடைய சிந்தனை எல்லாம் இருக்கும். அகத்தில் அந்த சிந்தனையை அவங்க கொண்டு வரவே இல்லை. அதனால தான் இந்த கைவினை என்பதே வள்ளல் பெருமான் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் கைவினைன்றத முதல்ல சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். வேறு யாருமே எந்த ஞானியுமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த கைவினையா சொல்லலை. வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொன்ன ஞானிகள்கிட்ட இருந்து எடுத்து, ஞானிகள் எங்க குற்றம் நிகழ்த்துகிறார்களோ, இங்க எப்ப கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஒரு இடத்துல குற்றம் நிகழ்த்துறாருன்னா அங்கேயே துரிசு போக்கிறார். அதே மாதிரி தான் அது யாராக இருந்தாலும், இவரால் மதிக்க தகுந்தவர்களாக இருந்தாலும் ரொம்ப நாசுக்கா அதை கடந்து மறுத்து கடந்து போயிடுவார். நம்முடைய சன்மார்க்கமே மறுத்து கடந்து மறுவி உயர்வது தான். இந்த மறுக்காம கடக்காம மறுவாமல் உயரவே முடியாது என்பதை தீர்க்கமாக சொன்னவர் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். இல்லைங்க இவர் நம்மாலு, இவர் சொல்லிட்டாரு, இதையே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம எல்லாரும் சரியை கிரியை யோக நிலையிலேயே இருந்துக்கணும் இருக்க வேண்டியதான். முகஸ்துதிக்காக அருள் பெறுவது தடைபட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவான சிந்தனை வள்ளலாருக்கு உண்டு. முகஸ்துதியே கிடையாது அவர். நீங்கள் வேறு எதுக்காக வேண்டுமானாலும் அவர் சமரசத்தை ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த அருள் பெறுவதில் சமரசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அருள் பெறுவதற்கு தடை அசைவம் சாப்பிடாமல் இருப்பது தான் அப்படின்னா அதுல எந்த சமரசமும் அவர் ஏத்துக்கிறது இல்லை. இல்லப்பா நீ கிருத்திகைக்கு சாப்பிடாம இரு, அமாவாசைக்கு சாப்பிடாம இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே, அவர் அப்படி சொல்ல மாட்டார். அந்த யாரை வேணாலும் எத்துணையும் பேதமுறாதுன்னு சொன்ன வள்ளல் பெருமான் தான் அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்கள அகை இனத்தார் புற இனத்தார்னு பிரிச்சிருவார். அதுல எந்த கண்ணோட்டமும் அவர் பார்க்கறது இல்லை. அப்ப இது ஏன் பிரிக்கணும்னா, அருள் பெறுறதுக்கு இதுதான் வழி, இதை விட்டா வேறு வழியே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அருள் பெறுவதற்கு சரியான வழியை சொல்லவே இல்லை. இவர் மட்டும்தான். இதற்காகத்தான் வள்ளல் பெருமானாரை கடவுளே அனுப்பி வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்போ பூசி மெழிக்குன்னு சும்மா சொரிஞ்சு விட்டுக்குன்னு போகக்கூடாதுன்றதுக்காக தான் வள்ளல் பெருமான் தெளிவா சொல்லு. ஏத்துக்கிறாரு ஏத்துக்கலன்ற கவலையெல்லாம் அவர் கிடையாது. நீங்க வள்ளல் பெருமான் கூட்டத்தை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை. சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிக்கினே இருக்கணும். அவருக்கு ஏத்துக்கல, நம்முடைய காலத்துல ஏத்துக்கலன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா ஏத்துக்கலன்றதுக்காக அவர் எந்த காலத்திலையும் நிறுத்திக்கிறது கிடையாது. அதனால்தான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற வரைக்கும் அது வள்ளலாருடைய வாக்கு தான். கட்டி கொண்டேன்னா இனிமே நான் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அப்படி அவர் சொன்னதே கிடையாது. அவர் எல்லாம் செயல்கூடும் அப்படின்னு சொன்ன ஒரு ஞானி ஏன் கட்டிக்கணும்? அவர் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த காலத்திலையும் கட்டிக்கல, கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கும் சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன்ற காலத்திலையும் அவர் கட்டிக்கொள்ளவில்லை. கட்டிக்கொள்றது அவருடைய வேலை இல்லை. அது பின்னாடி அவர் மேல உள்ள அபிமானம் வைத்திருந்தவர்கள் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா மாதிரி அவரும் தப்பா நினைச்சு சொல்லல. வள்ளலார் மேல ரொம்ப பாசமும் நேசமும் உடையவர். ஐயோ இந்த ஜனங்க இவர் சொல்றதெல்லாம் கேட்கலையே அப்படின்னு நினைச்சுக்கின்னு அவர் கவிதை நடையில் அப்படி எழுதிட்டார். நான் அது வள்ளலாருடைய வார்த்தையா இல்லை. கடை விரித்தேன்றதும் வள்ளலாருடைய வார்த்தை இல்லை. நீங்கள் நீங்க கடை கொள்வார் இல்லைன்றதும் அவருடைய வார்த்தை இல்லை, கட்டிக்கொண்டேன்றதும் அவர் வார்த்தை இல்லை. இது முழுக்க முழுக்க காரணப்பட்டு கந்தசாமி ஐயாவோட வார்த்தை. அவருக்கு என்னன்னா அவர் மேல ரொம்ப பாசம்.
அதனால் வள்ளல் பெருமான் இவ்வளவு சொல்கிறாரு, இந்த ஜனங்க கேட்கலையே அப்படின்ற நோக்கத்தில் அவர் கவிதை அவர் ஒரு புலவர். அவர் நிறைய பிரபந்தம், காரணப்பட்டு கந்தசாமி ஐயாவுடைய பிரபந்த திரட்டுன்னே ஒரு பெரிய நூல், இந்த பிரபந்த திரட்டில் தான் இதுவும் வரும். அப்போது அவர் வள்ளல் பெருமானை பொறுத்த வரைக்கும் எங்கே சொல்லணுமோ அதை சொல்லிடுவார். அதுக்காக தான் இதுக்கு என்னென்னா, இதை தான் நீங்கள் மூன்றும். ஆனால் இதுக்கு ஆதாரம் என்ன? பதியும் பாசமும் அனாதி என்கிறீர்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? நான் இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டேன், இதையெல்லாம் மறுத்தால் தான் நீங்கள் இதை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னடா இது வள்ளல் பெருமான் மாதிரி ஒரு பெரிய ஞானியே இங்கே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் வள்ளல் பெருமான் அதுக்கப்புறம் அவரை இது பண்ணுவார், ஐயா இது உங்களை சொல்கிற விஷயம் கிடையாது, இது அடிப்படையான சித்தாந்த கருத்து. சித்தாந்தத்தில் நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு குளறுபடி வந்துடக்கூடாது. நம்ம ஆளாளுக்கு இன்றைக்கும் சன்மார்க்கத்தில் நிறைய பேர் ஆளாளுக்கு பேசின்னு இருப்பாங்க. வள்ளலாரை பற்றியே தப்பு தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, சரியாக பேசுகிறவங்க இருப்பாங்க, தப்பாக பேசுகிறவங்களை ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க, சரியாக பேசுகிறவங்களை ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். இது சைவ சித்தாந்தமும் விதிவிலக்கில்லை. அப்படித்தான் சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அப்படி பேசிட்டாங்க. ஆனால் இவர் அடிப்படை ஆறுமுக நாவலருடைய கருத்து. இவர் என்ன பண்ணிடுவார், இவர் ஒரு கடிதம் போட்டுருவார். வள்ளல் பெருமான் அகவல்ல பதிநிலை பசுநிலை பாச நிலையெல்லாம் எனக்கு அறிவுற திருத்திய அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். இதுதான், அதாவது ஞானத்தோட இந்த பதி பசு பாச நிலையை நம்ம பார்க்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் அறிவுற திருத்தி என தெளிவித்த அருட்பெருஞ்சோதி. அப்போ அறிவுரைன்னா இந்த பதி பாசம், பதி என்பது இதுதான் எல்லாவற்றிற்கும் தலைவன். பதி என்பவன் தலைவன், பசு என்பது நான், பாசம் என்பது தலை. இதுவரைக்கும் சரி. இந்த பாசம் இருக்குதே, இதை தீர்த்து கொள்ள வேண்டும், அழித்து கொள்ள வேண்டும். இது அனாதியானது அல்ல, அழித்து. அதனால்தான் வள்ளல் பெருமான் தத்துவ வெற்றி என்ற பாடல்ல இது எல்லாவற்றையும் போக்கிக் கொள்றதுக்கு வழி சொல்லியிருப்பார். ஆணவம், கண்மம், மாயை, மகாமாயம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 96 தத்துவங்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடும். அப்போ எல்லாவற்றையும் போக்கிக் கொண்டால்தான் நம்ம கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக ஆக முடியும். அப்போ இந்த பதி பசு பாச நிலையில தான் ஆதிசங்கரருக்கும் இவங்களுக்குமே தகராறு வரும். அவர் உயிரை தவிர, கடவுளை தவிர எல்லாம் போயின்ட்டார், எல்லாம் மாயன்ட்டார், கடவுளை தவிர எல்லாம் மாயன்ட்டார். அதை கேவலாத்வைதம் தங்க இவங்க அதை ஆதிசங்கரருடைய. ஆதிசங்கரர் சைவர்கள் நிறைய பேர் ஆதிசங்கரரை ஏற்றுக்கிறது இல்லை. 12 திருமுறையில் ஒன்றா இருந்தாலும், நாயன்மார்கள் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருந்தாலும் திருமூலரையும் சைவம் பெருசாக ஏற்றி கொண்டாடுறதில்லை. ஆனால் அதுக்கு எல்லாவற்றையும் இது எல்லாம் காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் நூற்றாண்டு கடந்து தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் தேவாரம், திருவாசகம், இந்த 12 திருமுறைகள் எல்லாமே. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் புராணமோ திருத்தொண்டர் தொகை எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா 60 நாயன்மாரை தான் அவர் சொல்லியிருப்பார். அதில் அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி இந்த 3 பேரை சேர்த்துக்குவார். சுந்தரமூர்த்தி நாயனார், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க 3 பேரையும் சேர்த்து 63 நாயன்மார் ஆக்கிடுவார். அவர் எழுதின நூலையும் சேர்த்து 11 திருமுறையாக அவர் ஆக்கிடுவார். இதுக்கு முன்னாடி 10 வரைக்கும் இருக்கும். இவர் எழுதின பிறகு, அவர் நம்பியாண்டார் நம்பி எழுதின பிறகு அவர் எழுதின பாடலையும் சேர்த்து 11 ஆக்கிடுவார். சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் எழுதின பிறகு இவர் எழுதினதை சேர்த்து 12 ஆக்கிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 10 திருமுறை, 11 திருமுறை, 12 திருமுறைன்னு தான் வந்துன்னு இருக்கு. ஆனால் 12 திருமுறைக்கு அப்புறம் எதையுமே சேர்க்கறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் மனசே வராமல் இருக்குது. சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை, நாயன்மார்களை சேர்த்துக்கலாம். நிறைய ஞானிகள் உருவாகின்னு தானே இருக்கிறாங்க. அது கிருபானந்த வாரியாரெல்லாம் சேர்க்கக்கூடியவர் தான். அது அந்த அந்த கொள்கையில் அவர் தெளிவாக இருப்பார். அப்போ இதுக்கு என்னன்னா, இந்த அருட்பா மருட்பா போர்
நிகழறதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே அந்த இடம்தான். இவர் போய் ஆறுமுக நாவலர்கிட்ட சொல்லிடுவார் கடிதம் மூலம், ஐயா நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன், இதில் வந்து என் பாட்டில் இல்லை உங்கள் பாட்டில் பிழை கண்டுபிடிச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படியா அப்படின்னா நீங்கள் 1964 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச புராணம் தான் கோயிலில் பாடுவாங்க. தேவாரம் இந்த 12 திருமுறை கூட கிடையாது, 5 மட்டும்தான். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இதை பற்றி மட்டும்தான் இந்த பஞ்ச புராணம் கோயிலில் பாடுவாங்க. இதில் ஏதோ ஒன்று இதைத்தான் அருட்பான்னு சொல்லணுன்றது தான் ஆறுமுக நாவலருடைய கருத்து. இதை அருட்பான்னு சொல்ல வேணான்னு யாரும் தடையே போடல. நீங்கள் வந்து தேவாரம் எழுதும் பொழுது வள்ளல் பெருமான் அந்த காலகட்டத்திலேயே இல்லை. அதை தொகுக்கும் பொழுது இவர் பீரியடில் ராஜராஜ சோழன் காலத்தில், அனபாய சோழன் காலத்தில் அதை பண்ணுறாங்க. அப்போ திருவருட்பான்னு பேர் வைக்கிறதுல யாரும் தடை சொல்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லை. இவங்க வச்சிருக்க வேண்டியது தானே, திருவாசகத்துக்கு வச்சிருக்கலாம், திருவிசைப்பானு, இவங்களுக்கு எல்லாம் இந்த திருவாசகம், திருப்பல்லாண்டு, தேவாரம் இப்படி தான் பேர் வச்சுக்கிறது. புகழ்னா திருப்புகழ், இப்படி பேர் வச்சுக்கிறதே அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இல்லைன்னா இவருடைய அந்த மாதிரி பேருங்களா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆறுமுக நாவலர் தான் 4 திருமுறை 1867 தான் அது வெளியில் வருது. ஆனால் இந்த 4 திருமுறை முதல்ல வள்ளல் பெருமானாருடைய இசைவு பெற்று 4 திருமுறை வெளிவருது. அதில் தான் திருவருட்பா அப்படின்னு ஆறுமுக நாவலர் போட்டிருப்பார். இதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தத்தில் திருவருட்பா என்ற பேச்சே அங்கே கிடையாது. யாராவது அதுக்கு பேர் வச்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கி கூட ஒரு நூலுக்கு ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னா அதை வந்து யாரும் இன்னொரு நூலுக்கு அந்த பெயரை வைக்க மாட்டாங்க. அது வந்து காப்பி ரைட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா கூட அதை வைக்கிறது இல்லை. அது வந்து சபை நாகரிகங்கிறது அதை பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி யாருமே, நீங்கள் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதுறதுக்கும் திருவருட்பான்னு பேர் வச்சதில்லை. அதுக்கப்புறம் சிவபெருமானோடைய நண்பராக இருந்தவருடைய எழுதுறதுக்கே திருவருட்பான்னு பேர் வச்சுக்கிறதில்ல. அவர் யாரையும் மதிக்காமல் தோழனோட போய் பேசிப்பார். அவர் ஒய்ப்பு தகராறுனா சிவபெருமானாரே வந்து அவர் ஒய்ப்பு தகராறுலாம் தீர்த்து வைப்பார் சிவபெருமானே. அவர் எழுதுறதையே திருவருட்பான்னு பேர் வைக்காது வள்ளலாருடைய குற்றமோ அல்ல வந்து தொழூர் வேலாயுதனாருடைய குற்றமோ கிடையாது. ஆனால் அவங்க பின்னாடி இதனுடைய காழ்ப்புணர்ச்சி எங்கே வருதுன்னா, பொறாமை எங்கே வருதுன்னா, இந்த பாடல் தேவாரம் பாடுறதை விடவும் இந்த பஞ்சபுராணம் பாடுறதுக்கு முன்னாடியே வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் வாய் வழியாக செவி வழியாக கேட்டு வாய் வழியாக பாடி மனப்பாடமாகி முருகன் கோயிலையும் சிவன் கோயிலையும் பக்தர்கள் தானாக தன்னெழுச்சியாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 திருமுறையில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ன்றது கந்தக்கோட்டத்தில் 1857 பாடலா அச்சடிச்சு வந்துடுச்சு. ஐயா இது வந்து ஒரு பாடல் வந்து வள்ளலார் எழுதின பாடல், அதை அவங்களே எழுதி வச்சிருந்து அதை அவர்கிட்ட கொடுத்து ஒரு புத்தகமாக கொடுங்க, இங்கே வரவங்க பாராயணம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு 1857 அது புத்தகமாக வந்துச்சு. அப்போல்லாம் 4 திருமுறை கூட வரல. 4 திருமுறை 1867 தான் வருது. இது வர்றதுக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடியே புத்தகம் வந்துடுச்சு. அந்த புத்தகம் வராததும் அங்கங்கே சில பேர் கையால் எழுதி, சில பேர் சின்ன சின்ன கையை நம்ம நோட்டீஸ் அடிக்கிறோமே அது மாதிரி அடித்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ வள்ளலார் புகழ் இங்கே வந்து 9 வயசுலேயே இங்கே சொற்பொழிவு நிகழ்த்தி திருஞான சம்பந்தர் மாதிரி அந்த சொற்பொழிவும் தேவாரத்தை பற்றி, இது பெரிய புராணத்தை பற்றிய சொற்பொழிவு தான். அதுலேயே அவர்களுடைய புகழ் வந்து எங்கேயோ பரவிச்சு. அப்போ இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து, ஆகம பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தும் கூட கோயிலில் பாட மாட்டேங்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய கருத்தை வந்து அவங்களே பாடுறாங்களே அப்படின்ற கருத்து. இன்னொன்று, இவங்க வந்து இந்த கருத்துக்கு அப்புறம் தான் இது வந்து வள்ளல் பெருமானாருக்கு நாவலர் நம்ம மேலே விரோதமாக இருக்கிறாரு, அதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ வந்து தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தீட்சிதர்களில் 2 குரூப்பாகவே இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு குரூப் வந்து வள்ளலாரை வச்சு கூட்டம் நடத்துவாங்க, ஒரு குரூப் வந்து ஆறுமுக நாவலரை வச்சு கூட்டம் நடத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப பின்னாடி. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஆறுமுக நாவலர்கிட்ட ஆறுமுக நாவலரை தீட்சிதர்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு.
நீங்கள்லாம் வந்து ஆகம விதிமுறைப்படியெல்லாம் நீங்கள் எந்த பூஜையும் பண்ணுறதில்ல, நீங்கள்லாம் சிவ பூஜை பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லை. அவர் கடுமையான வார்த்தை பேசுவார். ரொம்ப வார்த்தையெல்லாம் ரொம்ப தடித்த வார்த்தைகள் தான் பேசுவார். அவங்களுக்கு ரொம்ப என்னடா யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து இலங்கையிலேருந்து வந்து நம்மளை குறை சொல்கிறாண்டாலு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இன்னொன்று, இலங்கையிலிருந்து வந்த ஆட்கள் எல்லாம் ஒற்றுமையாக அவங்க பக்கம் கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. அந்த மருட்பா குழுவினர்னு ஆறுமுக நாவலர் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக அதை பின்பற்றிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தான் ஆறுமுக நாவலர் பக்கமும் இருப்பாங்க, வள்ளலார் பக்கமும் இருப்பாங்க. ஆனால் இலங்கை ஆளுங்க வந்து அந்த ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ வந்து தீட்சிதர்கள் வந்து வள்ளலார்கிட்ட கேட்குறாங்க, நாவலர்னா என்னங்க பொருள் அப்படின்னு. வள்ளல் பெருமான் ரொம்ப பாசிட்டிவாக நா கூட்டல் வளர் வன்மை, நாவன்மை மிக்கவர் அப்படின்னு நிறைய பொருள் சொல்கிறார். ரொம்ப திறமையான சொற்களை உடையவர்கள், அவங்க யாரையும் தன்வயப்படுத்தி கொள்வாங்க அந்த நாவன்மையினால். எந்த கருத்தும் புரியாத கருத்தை கூட நமக்கு புரிய வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்மறையான ஏதாவது கருத்து இருக்குதான்னு தீட்சிதர் அந்த நாரதர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நாவலர் அப்படின்னா நாவன்மை மிக்கவர்கள், இந்த வன்மையினால் யாரையும் கட்டி போட முடியும், அந்த எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்னு சொன்ன வள்ளலார் நா கூட்டல் அலர் அப்படின்னு பேசுகிறார். நா கூட்டல் அலர்னா இந்த நாவினால் இதை பிறரை பழிக்க முடியும், பழி சொல்லை கொட்ட முடியும், திட்ட முடியும், துன்புறுத்த முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு 10 பொருளை வள்ளல் பெறுவான். இதில் இருந்த தீட்சிதரில் ஒருத்தர் போய் ஆறுமுக நாவலர்கிட்ட சொல்லிடுவார். அப்போது இதெல்லாம் நடந்துக்கின்னு இருக்கும்பொழுது தான் இதில் ஒரு தீட்சிதர் வந்து ரொம்ப சபா நடேச தீட்சிதர்னு ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வந்து, எனக்கு இப்போ வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து எங்களை திட்டான் இருந்தாலு, எனக்கு மட்டும் இப்போ போனேன்னா அவன் குடுமையை பிடிச்சி ஒரு பலார்னு அற விடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறார் அவர். இந்த செய்தியும் அவருக்கு போகுது. இதை தான் கேஸு போடுறார், மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் கேஸ் போடுறார். இது 1869 64 68 அந்த கேஸ் போடுறார். 69 தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு என்னன்னா மான நஷ்டம். இது எப்படின்னா, இந்த சபா நடேசர் மான நஷ்ட வழக்கும் போட்டு என்னை தாக்க வந்தார்னு போட்டு கிரிமினல் கேஸாகவும் அவர் மேலே, மீதி 5 பேர் மேலே ஒரு 4 பேர் தீட்சிதர்கள், அதில் 5வது வள்ளலார். வள்ளலார் வந்து மான நஷ்டம், இவர் வந்து நாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸு. விசாரித்த ஆங்கில நீதிபதிகள் வந்து இது வள்ளலார்கிட்ட கேட்குறாங்க, நாவலர் அப்படின்னு நீங்கள் பொருள் சொன்னீங்களான்னு. ஆமாங்க சொன்னேன் நான். அது வந்து ஒரு பொதுவான பெயர். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பொருள் கேட்பாங்க, இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் நேர்மறையாகவும் சொல்கிறதுக்கு பொருள் இருக்கும், எதிர்மறையாகவும் சொல்கிறதுக்கு பொருள் இருக்கும். நான் அதை சொல்கிறது வாஸ்தவம் தான். நீங்கள் ஆறுமுக நாவலரை குறித்து ஏதாவது சொன்னீங்களான்னு. நான் ஆறுமுக நாவலரை குறித்து நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்வார். ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி தான் வரும். இது வந்து ஒரு நாவலர்ன்றது ஒரு வார்த்தையை சம்பந்தப்பட்டதே ஒழிய ஒரு தனிநபரை சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால் இது வந்து அவதூறாக ஆகாது அப்படின்னு வள்ளல் பெருமானார் அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருவாங்க. மீதி 4 பேரையுமே விடுவிச்சிருவாங்க. அந்த சபா நடேசருக்கு மட்டும் 50 ரூபாய் அபராதம், இல்லைனா 1 மாதம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீட்சிதரெல்லாம் சேர்ந்து 50 ரூபாய் அபராதம் கட்டிடுவாங்க. இதிலிருந்து தான் இந்த அருட்பா மருட்பா போராட்டத்தை 1067 தான் அருட்பான்ற பேரே வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி 64லேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகளினுடைய தொகுப்புனால ஆறுமுக நாவலர் காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கின்னு அவருக்கு ரொம்ப பொறாமை. இன்னொன்று, நம்ம இலங்கையிலேருந்து வந்திருக்கிறோம். இதில் வந்து சிவை தாமோதரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தினவர்த்தமானியினுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர். அப்போ வள்ளல் பெருமான் காலத்தில் நடந்த பத்திரிக்கை அது. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் நடந்திருக்கு. அவர் யாருன்னா சிவை தாமோதரம் பிள்ளை ஆறுமுக நாவலருடைய சொந்த ஜாதிக்காரர், உறவினர், அவருடைய நண்பர். அவர் என்ன சொல்கிறாரு, திருத்தணியிலிருந்து இலங்கை வரைக்கும் ஆறுமுக நாவலர் மாதிரி ஒரு புலமை மிக்கவர் யாருமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய புலவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. ஏயா இவங்கெல்லாம் பார்த்தா புலவரா தெரியலையா, இவங்களாம் பார்த்தா ஞானியா தெரியலையா, இலங்கையிலேருந்து உன்னை பார்த்தா தான் ஞானியா, நீ தான் அருளாளரா, அப்படி நீ தான் புலமை மிக்கவரா அப்படின்னு. புலமை என்பதே மற்றவர்கள் புலமையை அங்கீகரிப்பவர்களுடைய புலமை தான்
உண்மையான புலமை. அதுதான் புலமையாக இருக்கும். நீங்கள் புலமைன்னு வச்சுக்கின்னு அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க வித்வத் கர்வம்னு சொல்லுவாங்க. இந்த வித்வத் கர்வம்னா இவருக்கு அந்த வித்தை அது வந்து கர்வமாக மாறிடும். இந்த கர்வத்தினால தான் வள்ளல் பெருமான் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கூர்ந்து இன்றைக்கும் வள்ளல் பெருமான் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஆறுமுக நாவலரை இலங்கையிலேயும் சரி இங்கேயும் சரி சீண்டுவதற்கு ஆள் கிடையாது. அதற்கு மிக மிக முக்கியமானது கோபம், பொறாமை, பொச்சரிப்பு தான். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்ற மாதிரி அவரையே அந்த பொறாமை குணம் போச்சு. நீங்கள் புலமை இருந்தது. வள்ளலார் வந்து இந்த அருட்பா மருட்பா போராட்ட சமயத்தில் இவர் நம்ம தொழூர் வேலாயுதம், நீங்கள் வள்ளலார் அதில் கலந்துக்கவே இல்லை, எந்த இடத்துலையும் கலந்துக்கல. அவருடைய பேரில் எந்த அறிக்கையும் வராது. அவர்கிட்ட கேட்டாங்க, தொழூர் வேலாயுதம் சொல்லுவார் அவர் வள்ளலார்கிட்ட, ஐயா நம்ம இதுக்கு வந்து தீவிரமாக நம்ம வந்து களமாடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏங்கானும் நீ வந்து இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிற, இந்த நூல் நான் எழுதுனேன் இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிற, திருவருட்பான்னு பேர் வச்சிருக்கிறேன், அருட்பான்னு பேர் வச்சிருக்கிறேன். அவங்க என்ன எதிர்க்கிறாங்க, மருட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மருட்பாவை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. நீ அருட்பான்னு பேர் வச்சுட்டு அவன் எதிர்க்கிறதே மருட்பாவை எதிர்க்கிறான், நம்ம அருட்பாவை வச்சுக்கின்னு இருக்கிறோம். மருட்பாவை எதிர்த்துட்டு போகிறான், நீ எதுக்கு அதில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான். அப்போ இவர் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து அதை சந்திக்கவே இல்லை, சிந்திக்கவும் கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த காலத்திலேயே வள்ளல் பெருமான் தற்கொலை செய்து கொண்டார்னு தினவர்த்தமானியில் எழுதிட்டாங்க. அதில் வந்து வெள்ளைக்காரர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, அவருடைய உடல் அழுகி போயிருந்தது, அங்கே வந்து கற்பூரம் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. இதில் ஏதாவது காரண காரியத்தோடு இருக்காங்க. ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தா மூடி வச்சுட்டா போவான், மூடி வச்சுட்டு போடுறதா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, அதுவும் ஆங்கிலேய அரசாங்கம். அப்போ அவன் நீதிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அதெல்லாம் வந்து அங்கே வந்து எந்த துர்வாசனை வரல, இவங்க வந்து திறந்து காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வள்ளல் பெருமான் அதுதான் சொல்லியிருந்தார். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தினவர்த்தமானி ஆறுமுக நாவலுடைய உறவினராலேயே நடத்தப்பட்டதனால் இப்படிப்பட்ட அவதூறு கருத்துக்களை வள்ளல் பெருமான் சித்தி அடைந்ததுக்கு பிறகு கூட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அரசு விழாவில் ராமநாதபுரத்தில். அதில் தலைப்பே எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அரசாங்கமே வள்ளல் பெருமானின் மரணமிலா பெருவாழ்வும் அது தொடர்பான சர்ச்சைகளும் அப்படின்ற தலைப்பிலே நீங்கள் உரையாற்றணுன்றாங்க. ஏன்னா இந்த சர்ச்சைகள் தினவர்த்தமானி பத்திரிகையில் மட்டும் வந்ததில்லை, இன்னைக்கும் சில பேர் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இவர் தற்கொலை பண்ணிக்கினாரு, கொலை பண்ண அவங்க சொல்கிறது வள்ளல் பெருமான் வந்து அவருடைய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க. இந்த அருட்பா மருட்பா போராட்டத்தின் மூலமாக மன உளைச்சலை உண்டாக்கிட்டாங்க, அதனால் அவர் மனம் நொந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னாங்க. நான் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் சொன்னேன், இது நடந்தது 1864 வச்சுக்கோங்க, 1870 முடிஞ்சு போச்சு. அவர் ஆறுமுக நாவலர் இலங்கைக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயமா நடந்திருக்கும். ஆனால் இந்த 70 வரைக்கும் தான் அருட்பா மருட்பா போராட்டம் ரொம்ப மிகப்பெரிய வீச்சில் நடந்தது. இதிலெல்லாம் வள்ளல் பெருமானாருக்கு எந்த மன உளைச்சலும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் 6ஆம் திருமுறை எழுதுறார். அதுக்கப்புறம் தான் 1872 ஒரே நாள் ராத்திரியில் 1872 அகவல் எழுதுறார். மன உளைச்சல் எழுதுறவரா இது? 1873 கொடி கட்டி பேருபதேசம் நடத்துறார், பேருபதேசம் நிகழ்த்துறார். அதுல எவ்வளவு தெளிவான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்ப சித்தி பெறதுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே மக்களை தயார்படுத்துறார். சித்தி அடைவது நம்ம பண்ணணுன்றத முடிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம திடீர்னு காணாமல் போயிட்டா இவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு அப்பப்போ காணாமல் போய் திடீர்னு ஒரு 2 மாதம் காணாமல் போயிடுவார், அப்புறம் திடீர்னு வருவார், அப்புறம் 3 மாதம், ஆனால் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும், காணாமல் போயிடுவாராம், அப்புறம் திடீர்னு அந்த இடத்துல தோன்றுவார். இப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி தான் இந்த
30/1/74. அதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஞானசரியை பாடலை பாடி தீபத்தின் முன்னில் கடவுள் இருக்கிறதா பாருங்க. அப்போ இவ்வளவு முன்னேற்பாடுகளோட செய்துட்டு தற்கொலை பண்ணிட்டாரு, இல்லை அவரை வந்து கொன்னுட்டாங்க, இப்படி சொல்றதெல்லாம் வந்து இந்த அருட்பா மருட்பாவுடைய தொடர்ச்சி. ஆறுமுக நாவலருக்கு அப்புறம் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகள் கழித்து 1903 கதிரவேல் பிள்ளைன்னு இலங்கையிலிருந்து ஒருத்தர் வர்றார். அவரு கூட நம்ம திருவிக்காலாம் சேர்ந்துக்குவார். ஆனால் திருவிக்கா பின்னாடி அருட்பா பக்கம் வந்துருவார்னு வச்சுங்களேன். இப்படி சொல்லி இதுவும் வந்து ஒரு 10 ஆண்டுகள், அதெல்லாம் வள்ளல் பெருமான் சித்தி அடைஞ்ச பிறகு அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி இருந்து இவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டோன்னு சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும். அருட்பா 6ஆம் திருமுறை அப்புறம் தான் எழுதியிருப்பாரு. அவ்வளவு பெரிய இடைஞ்சலுக்கு மூல காரணமாக அமைஞ்சது கோடகநல்லூர் சுந்தரசாமியினுடைய அந்த பேச்சு. ஆனால் அவர் வந்து சிறந்த ஞானி. அவர் எப்பொழுது மரணம் அடைஞ்சாருன்றதுக்கும் ஒரு தேதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அவர் எந்த ஞானியையும் வள்ளல் பெருமான் குறைத்து மதிப்பிடுவதில் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்ம இதை தொகுத்து சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.